Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsm.com. இன்னைக்கு நாம யூனிட் 1, அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்க பார்க்க போறோம். ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஆமா, ரொம்ப எளிமையா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு இத ஆழமா பார்க்கலாம். சரி. பிசிக்ஸ்ல இதுக்கு மேல பயமே இருக்கக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு லைஃப் லாங் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சோலார் பேனல் இருக்குல்ல, இருக்கு. அத வெயில்ல வைக்கும் போது எப்படி வச்சா அதிகமா கரண்ட் கிடைக்கும்? மொட்டை மாடியில பிளாட்டா படுக்க வச்சா நல்லதா, இல்ல சூரியனை பாக்குற மாதிரி கொஞ்சம் சாச்சி வச்சா நல்லதா? ஆமா, யோசிச்சிருக்கேன். பொதுவா சூரிய ஒளி நேரா அது மேல பட்டா, அதாவது பர்பெண்டிகுலரா பட்டா அதிக பவர் வரும்னு தோணும். ஆமா, எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டா, சில சமயம் ஒரு பெரிய சர்ஃபேஸை விட ஒரு சின்ன சர்ஃபேஸ் அதிக எஃபெக்ட வாங்க முடியும்னு புரியும். என்னது? பெரிய சர்ஃபேஸை விட சின்ன சர்ஃபேஸா? எப்படி? அதாவது உங்ககிட்ட ரொம்ப பெரிய சோலார் பேனல் இருந்தும் அத தப்பான ஆங்கிள்ல வச்சா ஒரு சின்ன பேனல் அளவுக்கு கூட பவர் கிடைக்காது. அந்த ஆங்கிள் எவ்வளவு முக்கியம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓ, அப்படியா? அப்போ சைஸ் மட்டும் முக்கியம் இல்ல, ஓரியன்டேஷனும் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. எக்ஸாக்ட்லி. சரி, முதல்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சொல்லுங்க. ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஃபீல்ட நாம கண்ணுக்கு தெரியாத கோடுகளா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸா கற்பனை பண்ணிக்கலாம். சரி. இப்போ அந்த இடத்துல நாம ஒரு சர்ஃபேஸ், ஒரு பரப்பை வச்சா அந்த சர்ஃபேஸ் வழியா எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் புகுந்து போகுதுன்னு கணக்கெடுக்கிறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சிம்பிளா சொன்னா, how many field lines are crossing the surface. ஓகே, அப்போ ஃபீல்டு லைன்ஸை கவுண்ட் பண்ற ஒரு மெஷர் தான் ஃப்ளக்ஸ். ஆனா இந்த ஃபீல்டு லைன்ஸ்ங்கிறதே ஒரு கற்பனையான கான்செப்ட் தானே. நாம எப்படி அதை கவுண்ட் பண்ண முடியும்? எக்ஸலன்ட் கொஸ்டின். ஃபீல்டு லைன்ஸ் கற்பனை தான். அதனால தான் நாம அதை நேரடியா கவுண்ட் பண்ணாம அதோட ஸ்ட்ரெங்த்தை நெச்சு ஒரு மேத்தமேட்டிக்கல் மெஷர் உருவாக்குறோம். ஓ, இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி சொல்றேன். ஒரு ஆத்துல தண்ணி வேகமா போயிட்டு இருக்கு. சரி. அந்த தண்ணியோட ஓட்டத்தை எலக்ட்ரிக் ஃபீல்டா நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு மீன் பிடிக்கிற வலைய, ஒரு ஃபிஷிங் நெட்ட அந்த தண்ணிக்குள்ள வைக்கிறீங்க. ஓகே. அந்த வலை வழியா எவ்வளவு தண்ணி ஒரு செகண்டுக்கு பாஞ்சு போகுது, அதுதான் ஃப்ளக்ஸ். சரி, இது புரியுது. அப்போ வலை பெருசா இருந்தா அதிக தண்ணி போகும். ஆமா. அப்புறம் தண்ணியோட வேகம் அதிகமா இருந்தாலும் அதிக தண்ணி போகும், அப்படிதானே? கரெக்ட். நீங்க ரெண்டு முக்கியமான பாயிண்ட சொல்லிட்டீங்க. ஒன்னு வலையோட சைஸ், அதாவது ஏரியா ஏ. இன்னொன்னு தண்ணியோட வேகம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரெங்த் இ. ஆனா மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஆங்கிள். ஆங்கிளா? நீங்க அந்த வலைய எப்படி பிடிக்கிறீங்கங்கிற கோணமா? அதேதான். அந்த ஆங்கிள் எப்படி அஃபெக்ட் பண்ணும் யோசிச்சு பாருங்க. வலைய தண்ணி வர்ற திசைக்கு நேரா பெர்பெண்டிகுலரா பிடிச்சா மேக்ஸிமம் தண்ணி உள்ள போகும். ஆமா, மேக்ஸிமம் தண்ணி அது வழியா போகும். கரெக்டா? அதுவே வலைய மெதுவா திருப்பி தண்ணி ஓடுற திசையிலேயே பேரலலா வச்சுட்டா என்ன ஆகும்? தண்ணி அது வழியா போகாம வலைக்கு மேலையும் கீழையும் போயிடும். எக்ஸாக்ட்லி. அப்ப வலை வழியா போற தண்ணி கிட்டத்தட்ட 0. ஏ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இ, ஆங்கிள் தீட்டா, இந்த 3 சேர்ந்தது தான் ஃப்ளக்ஸ். இப்போ ஒரு கிளியரான மெண்டல் பிக்சர் கிடைக்குது. வலையை எப்படி திருப்புறோமோ அதுக்கேத்த மாதிரி உள்ள போற தண்ணியோட அளவு மாறும். பர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டுட். இத மனசுல ஒரு படமா பதிய வைக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ மழை மாதிரி கற்பனை பண்ணுங்க. மழை. சரி. உங்க கையில ஒரு நோட்புக் இருக்கு. அந்த நோட்புக்கை மழைக்கு நேரா பிடிச்சா அதுல அதிக மழை துளி படும். இதுதான் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். கொஞ்சம் சாய்ச்சு பிடிச்சா கம்மியா படும். மழையோட போக்குக்கு பேரலலா செங்குத்தா வச்சிட்டா ஒரு துளி கூட அதுல படாது, வெறும் புக்கோட விளிம்புல தான் படும். கரெக்ட். இது 0 ஃப்ளக்ஸ். இதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட மென்டல் இமேஜ். இப்போ நம்ம கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டோம். NCERT டெக்ஸ்ட் புக் இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, நான் படிக்கிறேன். The electric flux phi E through a surface is defined as the surface integral of the electric field over that surface. For a uniform electric field E and a planar area A, the electric flux is given by phi E. E is equal to E dot A is equal to EA cos of theta. இதுல E dot Aன்னு சொல்றாங்களே, அந்த டாட் ப்ராடக்ட் இதுக்கு வருது. அப்புறம் நீங்க முன்னாடி சொன்ன இன்டெகிரல் சைனும் இதுல இல்லையே.
ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல டாட் ப்ராடக்ட்ட பாப்போம். நாம இப்ப பார்த்த ஆங்கிள கணித ரீதியா மேத்தமேட்டிக்கலி ஹேண்டில் பண்றதுக்கு தான் அந்த டாட் ப்ராடக்ட். ஓகே. ரெண்டு வெக்டர்ஸ்க்கு நடுவுல டாட் ப்ராடக்ட் எடுத்தா அதோட ரிசல்ட் ஒரு ஸ்கேலரா இருக்கும். அதுல காஸ் தீட்டா டேர்ம் தானா வந்துடும். இங்க ஈயும் ஏவும் வெக்டர் குவான்டிட்டிஸ். ஒரு நிமிஷம். ஏரியாவை எப்போ வெக்டரா பார்த்தோம்? ஏரியாக்கு டைரக்ஷன் இருக்கா என்ன? சூப்பர்ப் டவுட். இது நிறைய பேருக்கு வர சந்தேகம். பிசிக்ஸ்ல நாம ஒரு சர்ஃபேஸோட ஏரியாவை ஒரு வெக்டரா ட்ரீட் பண்ணுவோம். அப்படியா? ஆமா. அது முன்னர மேக்னிட்யூட் வந்து அந்த சர்ஃபேஸோட ஏரியா. அதோட டைரக்ஷன் அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது செங்குத்தா வெளியில வரும். ஓ, சரி சரி. அதனால தான் ஆங்கிள நாம ஃபீல்டுக்கும் சர்ஃபேஸ்க்கும் இல்ல, ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் நடுவுல பார்க்கறோம். E டாட் ஏன்னு எழுதும்போது அது EA cos θக்கு சமமாகுது. ஓகே. இப்போ டாட் ப்ராடக்ட் ஏன் வருதுன்னு புரிஞ்சிடுச்சு. அப்ப இந்த இன்டகிரேஷன் ஆமா, உங்க ரெண்டாவது கேள்வி. NCERT கொடுத்த இந்த EA cos θ ஃபார்முலா வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் கேஸ்க்கு மட்டும்தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா, சர்ஃபேஸ் ஃபிளாட்டா இருந்தா மட்டும்தான். ஆனா நிஜத்துல அப்படி இருக்காதே. ஃபீல்ட் நான் யூனிஃபார்மா இருக்கலாம், சர்ஃபேஸ் வளைஞ்சிருக்கலாம், ஒரு ஸ்பியர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அப்போ ஈயோட மதிப்பும் ஆங்கிளும் ஒவ்வொரு இடத்துலயும் மாறும். அதை எப்படி கணக்கு பண்ணுவாங்க? ஆமா, அதுதான் என் கேள்வி. அந்த மாதிரி நேரத்துல தான் இன்டகிரேஷன் நமக்கு உதவுது. நாம என்ன பண்ணுவோம்னா, அந்த பெரிய வளைஞ்ச சர்ஃபேஸ ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபிளாட் பீசஸா பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு ஒவ்வொரு சின்ன பீஸ்க்கும் ஒரு ஏரியா DA இருக்கும். அந்த சின்ன இடத்துல மட்டும் ஃபீல்டு E கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஃப்ளக்ஸ் d∅ is equal to E டாட் DAன்னு கண்டுபிடிப்போம். ஓகே. சின்ன சின்ன ஃப்ளக்ஸா கண்டுபிடிக்கிறோம். ஆமா. அப்புறம் இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன ஃப்ளக்ஸையும் ஒன்னா ஜாயின் பண்றதுக்கு டு சம் them all up நாம இன்டகிரேஷனை பயன்படுத்துறோம். அதனால தான் பொதுவான ஃபார்முலா phi is equal to integral E டாட் DAன்னு சொல்றோம். இப்போ புரியுது. யூனிஃபார்மா இருந்தா EA cos θ, நான் யூனிஃபார்மா இருந்தா இன்டெக்ரல் ஆஃப் E டாட் DA. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. சரி, நாம ஒரு கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். ஓகே, பார்க்கலாம். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E equal to 200 NC இருக்கு. அது x-axis directionல போகுது. அங்கே நாம 0.1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கிற ஒரு ஸ்கொயர் சர்ஃபேஸ YZ பிளேன்ல வைக்கிறோம். அதாவது ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா. ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே. சர்ஃபேஸ் வந்து YZ பிளேன்ல இருக்கு, ஃபீல்ட் x ஆக்சிஸ்ல போகுது. அப்போ சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா தான் ஃபீல்ட் இருக்கு. ஆமா. அப்போ சர்ஃபேஸோட ஏரியா வெக்டரும் x ஆக்சிஸ் டிரெக்ஷன்ல தான் இருக்கும். சோ ஈக்கும் ஏக்கும் நடுவுல ஆங்கிள் தீட்டா வந்து 0 டிகிரி. cos of 0 டிகிரி வந்து 1. கரெக்ட். ஃபார்முலா வந்து phi E equal to EA cos θ. ஆமா. அப்போ ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுங்க. phi E equal to 200 NC பெருக்கல் 0.1 மீட்டர் ஸ்கொயர் பெருக்கல் 1. அப்போ 20 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per C. பர்ஃபெக்ட். அதுவே அந்த சர்ஃபேஸை x ஆக்சிஸை பொறுத்து 60 டிகிரிஸ் ஆயிச்சா? அப்போ ஆங்கிள் 60 டிகிரி ஆகுது. cos 60 டிகிரி வந்து 0.5, அதாவது half. So flux is 200 into 0.1 into 0.5, அது வந்து 10 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per C. ஓ, ஃப்ளக்ஸ் பாதியா குறைஞ்சிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அதுவே ஃபீல்டுக்கு பேரலலா, அதாவது XY பிளேன்ல வச்சா. சர்ஃபேஸ் XY பிளேன்ல இருந்தா அதோட ஏரியா வெக்டர் Z ஆக்சிஸ்ல இருக்கும். ஃபீல்ட் X ஆக்சிஸ்ல இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல ஆங்கிள் 90 டிகிரி. ஆமா. cos 90 டிகிரி is equal to 0. அப்போ ஃப்ளக்ஸ் 0. ஓ, ஆங்கிளோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ கணக்கு போடும்போது நல்லாவே புரியுது. நாம இப்போ கத்துக்கிட்ட இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கான்செப்ட் தான் அடுத்த மிக முக்கியமான டாபிக், காஸஸ் லாக்கு அடிப்படை. காஸஸ் லாவா? ஆமா. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வழியா போற மொத்த ஃப்ளக்ஸை வச்சு உள்ள இருக்கிற சார்ஜை கண்டுபிடிக்க காஸ் லா உதவுது. சோ ஃப்ளக்ஸ் தெரியாம காஸ் லாவை புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்ல மாணவர்கள் மார்க்ஸ் இழக்க காரணமா இருக்கிற 2 முக்கியமான தவறுகளை பத்தி சொல்றேன். இதை நாம சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. முதல் தவறு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒண்ணுதான் அப்படின்னு குழப்பிக்கிறது. ஆமா, ரெண்டுமே ஈல ஆரம்பிக்கிறதால அந்த குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஃப்ளக்ஸ்னு கேட்டா ஃபீல்ட பத்தி எழுதுவாங்க, ஃபீல்டுன்னு கேட்டா ஃப்ளக்ஸ் பத்தி எழுதுவாங்க. அப்போ இதுக்கு சரியான புரிதல் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது E அன்னது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டோட ஸ்ட்ரெங்த். அதோட யூனிட் NC. ஆனா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது phi E,
அன்னது ஒரு பாயிண்ட்ல இல்ல, ஒரு ஏரியா வழியா போறது? ஆமா, ஒரு ஏரியா வழியா போற மொத்த ஃபீல்ட் லைன்ஸ குறிக்குது. இது ஒரு கலெக்டிவ் எஃபெக்ட். அதோட யூனிட் n.m²c. சோ ரெண்டும் வேற வேற. ஓகே, இப்போ கிளியர். ஃபீல்டுங்கிறது ஒரு பாயிண்ட்ல இருக்கிற இன்டென்சிட்டி. ஃப்ளக்ஸுங்கிறது ஒரு ஏரியா வழியா போற ஃப்ளோ. ரெண்டோட யூனிட்டும் வேற. எக்ஸாக்ட்லி. இப்போ ரெண்டாவது தப்பு. பெரிய சர்ஃபேஸ் இருந்தா ஃப்ளக்ஸ் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும்னு கண்ணை மூடிட்டு நினைக்கிறது. ஆனா நம்ம அனாலஜில பெரிய வலைனா அதிக தண்ணி போகும்னு சொன்னோமே, அப்ப அது தப்பா? அந்த அனாலஜில ஒரு பாதி தான் அது. இன்னொரு பாதி ஆங்கிள பத்தி சொன்னேனே, அத மறந்துடக்கூடாது. ஓ, ஆமாம்ல, ஆங்கிள். நீங்க எவ்வளவு பெரிய மீன் வலைய வச்சிருந்தாலும் அத தண்ணி ஓட்டத்துக்கு பேரலலா வச்சா ஃப்ளக்ஸ் 0 தான். அதனால ஏரியாவை விட ஓரியன்டேஷன், அதாவது ஆங்கிள், சில சமயம் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பெரிய சர்ஃபேஸ ஃபீல்டுக்கு பேரலலா வச்சா ஃப்ளக்ஸ் 0, ஆனா ஒரு சின்ன சர்ஃபேஸ ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா வச்சா அதுல பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஏரியா இஸ் நாட் எவ்ரிதிங். ஆங்கிள் மேட்டர்ஸ் a lot. பெர்ஃபெக்ட்லி செட். இத ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம்ல மார்க் போகாது. சரி, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ மறக்காம இருக்க சில மெமரி ஹுக்ஸ், அதாவது மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். ஓ, சூப்பர். முதல்ல ஒரு கேட்சி ஃப்ரேஸ். Flux is the flow through a door, depends on the field, area and angle for sure. நல்லா இருக்கே. இத ஞாபகம் வச்சுக்கிட்டா 3 ஃபேக்டர்ஸும் மறக்காது. அப்புறம் நிமோனிக். ஃபார்முலாவை ஞாபகம் வைக்க ஈட் காஸ்னு சொல்லுங்க. ஈட் காஸ். ஆமா, EA cos theta. சாப்பாட்டை ஞாபகம் வச்சா ஃபார்முலா மறக்காது. E for electric field, A for area, cos theta for the angle effect. ஈட் கோட்ஸ். இது நல்லா இருக்கு, ரொம்ப சுலபமா இருக்கு, மறக்காது. கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். இது ரொம்ப எஃபெக்டிவ். உங்க வலது உள்ளங்கைய ஒரு சர்ஃபேஸா நினைச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இடது கையோட விரல்களை நீட்டி அதை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த விரல்கள் வலது உள்ளங்கையில படுற மாதிரி வைங்க. வச்சிட்டேன். இப்போ உங்க வலது கைய மெதுவா திருப்புங்க. ஆங்கிள் மாற மாற ஃபீல்ட் லைன்ஸ் படுறது எப்படி மாறுது, ஃப்ளக்ஸ் எப்படி 0 ஆகுதுன்னு நீங்களே உணரலாம். ஆமா, கைய திருப்பும் போது உள்ளங்கையில விரல்கள் படுற எண்ணிக்கை குறையுது. 90 டிகிரில ஒண்ணு கூட படல. இது ஃப்ளக்ஸ பிசிக்கலா உணர வைக்குது. எக்ஸலென்ட். இத ஒரு தடவை செஞ்சு பார்த்தா கான்செப்ட் உடம்போட பதிஞ்சிடும். சரி, இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டத 3 பாயிண்ட்ல எக்ஸாம்க்கு தகுந்த மாதிரி சுருக்கமா சொல்றேன். ஓகே. பாயிண்ட் 1, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது ஒரு சர்ஃபேஸ் வழியா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கடந்து போகுது அப்படின்றதோட ஒரு அளவீடு. இட் குவான்டிஃபைஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த்ரூ an ஏரியா. பாயிண்ட் 2, ஃப்ளக்ஸ் 3 விஷயங்களை சார்ந்திருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் E, சர்ஃபேஸ் ஏரியா A மற்றும் ஃபீல்ட் வெக்டருக்கும் ஏரியா வெக்டருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டா. யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு ஃபார்முலா phi-E = EA cos theta. பாயிண்ட் 3, ஒரு சர்ஃபேஸ் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது தீட்டா = 0 டிகிரி இருக்கும்போது ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். அதுவே பேரலலா தீட்டா = 90 டிகிரி இருக்கும்போது ஃப்ளக்ஸ் 0வா இருக்கும். ஏரியாவை விட ஆங்கிள் சில சமயம் அதிக முக்கியத்துவம் பெறும். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF. Sam, right? Yes. PROFSAM.com. அடுத்த தலைப்புல சந்திப்போம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.